கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 93வது அதிகாரம் 5வது வசனம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தமானது கர்த்தருடைய ஆலயத்தின் நித்திய நாளாக அது அலங்காரமாய் இருக்கிறதாம். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலக பிரகாரமான மக்கள் எதிர்பார்க்கிற அலங்காரத்தை காட்டிலும் நாம் தேவாதி தேவனு விரும்புகிற ஒரு அலங்காரம், அது பரிசுத்தம் என்கிறதான அலங்காரம். அந்த அலங்காரம் நம்மை பரலோகத்துக்கு நேராக நடத்தும். ஆம் பிரியமானவர்களே, உலகம் எதிர்பார்க்கிற அலங்காரம் நம்மை பாதாளத்துக்கு நேராக வழிநடத்தி செல்லும். பிரியமானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் நான் அற்புதத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நீங்களே நான் தங்குகிற ஆலயம் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். கர்த்தர் தங்குகிற ஆலயமாகிய நம்முடைய இருதயத்தை, நம் சரீரத்தை அனுதினமும் பரிசுத்தத்தினால் அலங்கரிப்போம். நம் நினைவுகள், சிந்தைகள், நடக்கைகள், பார்வைகள், உணர்வுகள், நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் பரிசுத்த அலங்காரத்தினாலே அலங்கரிக்கப்படும் போது இன்றைக்கு அவருடைய வருகை நாட்கள் வரும் என்று சொன்னால் நாம் அனைவரும் பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். பிரியமானவர்களே, பரலோகத்திற்கு நேராக வழிநடத்தி செல்லும் அந்த பரிசுத்த அலங்காரத்தை ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் வாஞ்சித்து கெஞ்சி கதறி ஆண்டுடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.